Good morning, students. So, இப்போ working with AWT controls in Java பார்க்குறோம் சரியா ஃபஸ்ட்டு AWT அப்படின்னா என்னென்னா அப்ஸ்ட்ராக்ட் விண்டோ டூல் கிட் சரியா இட் இஸ் ஏ பேக்கேஜ். ஸோ இந்த பேக்கேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு டெவலப் ஏ GUI அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன், ஒரு யூசர் இன்ட்ராக்ஷனோட இருக்கிற அப்ளிகேஷன்ஸ், கேமிங் அப்ளிகேஷன், அந்த மாதிரி இருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்கும் நமக்கு AWT நீடட் ஒன்று. ஸோ நம்ம AWT பேக்கேஜை இம்போர்ட் பண்ணுறது மூலமாக நம்ம GUI அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ண முடியும். ஸோ இந்த AWTக்குள்ளே என்ன இருக்குன்னா we have many controls and components சரிங்களா. ஸோ இப்போ நம்ம AWTயை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், you have to import the package. ஸோ java.awt.star கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேக்கேஜ் இம்போர்ட் ஆகும். ஸோ AWTயில் இருக்கிறது எல்லாமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்போ பாருங்க, நமக்கு வந்து பட்டன்ஸு, டெக்ஸ்ட் ஃபீல்டு, டெக்ஸ்ட் ஏரியா, லிஸ்ட்டு, சாய்ஸு, இது மாதிரி நமக்கு நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரோல்ஸை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரேமில் போய் ஆட் பண்ணணும். ஃப்ரேமுன்றது என்னன்னா தட் பிலாங்ஸ் டு த விண்டோ. ஸோ இந்த விண்டோ எல்லாமே வந்து என்ன சொல்கிறோன்னா ஒரு கண்டெய்னர்னு சொல்கிறோம். ஸோ அப்போ என்னோட கண்ட்ரோல்ஸ் பட்டன்லாம் வந்து நான் என்னோட விண்டோவில் போடுறேன், கண்டெய்னரில் போடுறேன். These are all comes under the component சரிங்களா. ஸோ இதில் நமக்கு சூப்பர் கிளாஸ்ன்றது என்னோட ஆப்ஜெக்ட் தான் நம்மளோட சூப்பர் கிளாஸ் சரியா. இப்போ ஒரு கண்ட்ரோல்ஸும் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து ப்ரோக்ராமில் பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து ஸோ தீஸ் ஆர் ஆல் த கண்ட்ரோல்ஸ். ஃபஸ்ட்டு வந்து லேபிள். ஸோ லேபிள் அப்படின்றது என்ன அப்படின்னா we can place text in a container. நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் மட்டும் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிமெயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னா யூசர் நேம், பாஸ்வேர்டு, உங்கள் கண்ணுக்கு தெரியுது இல்லையா யூசர் நேம்னு, அது வந்து லேபிள். பக்கத்தில் ஒரு பாக்ஸ் கொடுத்து நம்மளை டைப் பண்ண சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் டெக்ஸ்ட் ஃபீல்டு சரிங்களா. அது மாதிரி பட்டன், செக் பாக்ஸ் குரூப், லிஸ்ட்டு, டெக்ஸ்ட் ஃபீல்டு, டெக்ஸ்ட் ஏரியா, இது மாதிரி ஒன்று ஒன்றா இருக்கும். இப்போ நான் பட்டன் அப்படின்றது என்னன்னா இப்போ இந்த ஃப்ரேம் அப்படின்றது ஒரு பட்டன் தான். அது மாதிரி செக் பாக்ஸ் அப்படின்றது நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை வந்து ட்ரூ ஃபால்ஸ் ஏதாவது செலக்ட் பண்ணுறது, அது மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம செக் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒன் பை ஒன்று நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது லேபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான AWT கண்ட்ரோலுக்குரிய ஒரு ப்ரோக்ராம். ஸோ லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்னென்னா நமக்கு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து யூசர் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு லேபிள் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணுற சின்டாக்ஸு லேபிள் எல் ஈக்குவல் டு நியூ லேபிள் ஆஃப் டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்ன்றது என்னோட கேப்ஷனு சரிங்களா. இப்போ ப்ரோக்ராம்குள்ளே வரோம். ஃபஸ்ட்டு லைன் என்ன இருக்குன்னா ஒரு பேக்கேஜ். ஸோ AWT பேக்கேஜை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். அதை இம்போர்ட் பண்ணாதான் நம்மளால் ஃப்ரேமு தென் கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லைன் வந்து கிளாஸ். ஸோ கிளாஸை க்ரியேட் பண்ணுறோம். தென் மெயின்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேமை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த விண்டோ இருக்கு இல்லையா, இந்த விண்டோ வந்து ஒரு ஃப்ரேம்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதில் டாப்பில் இருக்கு இல்லையா, இதுதான் கேப்ஷன். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வரும், லேபிள் எக்ஸாம்பிள்ன்றது எனக்கு இந்த மெனுக்கு பதிலாக வரக்கூடிய கேப்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு லேபிளை க்ரியேட் பண்ணுறேன். அந்த லேபிளில் என்ன இருக்குன்னா வெல்கம் டு ஜாவான்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ரெண்டாவது லைன் வந்து லேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு ஃப்ரேம் இருக்குது, தென் ஒரு லேபிள் இருக்குது. நீ என்ன பண்ணணும், லேபிளை கொண்டு போய் ஃப்ரேமில் ஆட் பண்ணணும். ஃப்ரேமில் ஆட் பண்ணால் தான் அது விசிபிளாக இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா f.addன்ற ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷனில் எல் கொடுத்தேன்னா நமக்கு லேபிள் வந்து ஃப்ரேமில் ஆட் ஆகிடும். இப்போ இந்த லேபிள் எங்கே வேணாலும் ஆட் ஆகலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், we have to design that frame. அந்த டிசைன் பண்ணுறோம் இல்லையா, எங்கே என்னோட ஃப்ரேமில் லேஅவுட் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறது லேஅவுட் மேனேஜர். ஸோ லேஅவுட் மேனேஜரில் எப்படி செட் பண்ணணும்னா செட் லேஅவுட் ஆஃப் நியூ ஃப்ளோ லேஅவுட். நமக்கு டோட்டலாக 6 லேஅவுட் டைப்ஸ் இருக்குது. நான் இங்கே ஃப்ளோ லேஅவுட் கொடுக்குறேன். ஃப்ளோ லேஅவுட்னா என்னோட ஃப்ரேமை லெஃப்ட் டு ரைட் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும் சரிங்களா. ஸோ இந்த லேஅவுட் இருந்தால் தான் என்னோட கண்ட்ரோல்ஸ் எங்கே இருக்குன்றதை நம்மளால்
ஆட்டோமேட்டிக்காக பண்ண முடியும். அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் த சைஸ். ஸோ சைஸை வந்து செட் பண்ணுறேன். இங்கே 300 200 கொடுத்துருக்குது வித் அண்ட் ஹைட்டு இன் பிக்சல்ஸ். ஸோ என்னோட ஃப்ரேமோட சைஸை கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஃபால்ட்டாக என் ஃப்ரேம் வந்து இன்விசிபிளாக இருக்கணும். நான் அதை விசிபிளாக மாற்றணும். அதுக்காக நம்ம ட்ரூன்னு கொடுக்கணும். இதை கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் வெல்கம் டு ஜாவான்னு காட்டும். சரிங்களா? இது வந்து ஒரு சிம்பிள் ஏடபிள்டி கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம். தேங்க்யூ.